tin tin tha tha tak tin tin tha. செஸ் கேம் 1 vs 1 விளையாடுற மாதிரி பார்த்து நல்லா பார்த்து அனுப்புங்க. அனுப்புவாங்க பாருப்பா. ஆன்லைன்ல 1 vs 1 விளையாட இந்த 2 தளங்கள் ரொம்ப சிறந்தவை. சிறப்பான ஆள் நீ. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைதராபாத் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்களுக்கு வந்து ரொம்ப 18-20 மணி நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ திடீர்னு தோணுச்சு செஸ் விளையாடலாம். செஸ் விளையாடலாம். செஸ்ன்னு யார் சொன்னோடனே நம்ம யார் அவரு கூஃபி ப்ரோ மாதிரி நாங்கள் செஸ் விளையாண்டு அவரை 1v1 கூப்பிட போகிறோம். ஜெயிக்கிறவங்க கூஃபி ப்ரோட 1v1 விளையாண்டு எங்களுக்குள்ள நாங்கள் விளையாட போகிறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க கூட 1v1 போட போகிறோம். 1v1 போட போகிறோம். இப்போ வந்து யார் போகிறோம்? சிங்கக்குட்டி வினோத் ப்ரோ. இவனுமா? நாங்கள் வந்து கல்லு பாய்ஸ். நாங்கள் வந்து கல்லு பாய்ஸ். நண்பன் வந்து உதவி கேட்டு செஸ்ல வந்து நான் டக்குன்னு ஜெயிக்கணும். ஈஸியான மூவ் சொல்லி கொடுங்க, ட்ரிக் சொல்லி கொடுங்க. செஸ் போட்டியில் மிக வேகமாக ஜெயிக்க ஸ்காலர்ஸ் மேட் என்ற 4 ஸ்டெப் உத்தி உங்களுக்கு உதவும். 1 E4 நடுப்பகுதியை கைப்பற்ற ராஜா. செஸ்ஸே எனக்கு விளையாட தெரியாது. E4 எங்க போறது நானு? உங்க பேர்னு சொல்லுங்க. நாங்க வந்து கல்லு பாய்ஸ். உங்க பேர் என்ன? விகே பிரதர்ஸ். வாங்க விளையாடலாம். என்னது? சரி காட்டு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். பாக்ஸிங் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டே விடுமா இன்ட்ரோ. அப்படியே பாக்ஸிங் அடிக்கிற விளையாடுனே. இது வந்து வெற்ற விளையாட்டுங்க. இருடா. இருடா போடா. டைம் போனா போறா. திருப்பி ரீசெட் பண்ணி விளையாண்ட முதல்ல நாங்க சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. முன்னாடி கூட்டு போனா இருடா. வருவீங்க சுருட்டு அப்படியே அப்படியே சரட்டு உங்களுக்கு தெரியல. முதல் கண்ணாடி கல்வி கண்ணே தெரியும். என்னென்னமோ பேசி வச்சுக்கிட்டா உன்னை நம்பி ஏதாவது பண்ணுவியா? பண்ணிடுவீல குருவி ஜெயச்சரலாம். ஏய் இது ராணி தான். இதான ராஜா? ஆமா ஆமா ராணி தான். அது ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா 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 இல்லைங்க. நீங்க தெரியுமா ப்ளஸ் போட்டு தான் இருக்கீங்க. ப்ளஸ் போட்டுனா ஓகே இல்ல இதுல மூ காட்டு. இதுல மூ காட்டு சொல்லும் போது தான் நிறுத்து. சட்டு போனாங்களா? இவன் எதை வெட்டின குதிரை வெட்டிட்டீங்களா? குதிரை உங்களை வெட்டினதுக்கு வந்து உங்களுக்கு வலி வாங்க பண்ண மாட்டேன். நான் குதிரையை தூக்கணும். அந்த குதிரையை தூக்காம பண்ண மாட்டேன்டா. இன்னும் குதிரை இறக்கண்டா. குதிரையில இறக்கின வேலை ராணி வெளியே எடுக்கணும். என்னடா பண்றேன்? ராணி தாய் உள்ளே மாட்டிட்டான்டா. வெளியே வர மாட்டேன். ஒண்ணுமே நான் கேஷுவல் தான். ராணி வேணும் பதற வரும். எல்லா பக்கம் போவான். ராணி ஏறு சைடு போவான். மேக்கே பண்ணாம யோசிச்சு விளையாடுப்பா. பாய் நீ ஏய் இதுக்கு ஏதாவது வாயில வந்து இதை ஒட்டி விடுங்க. இந்த பொலாட ஓட்டி இருப்பாங்க. தூங்கி எஞ்சி வரவா? ஆடிட்டியா? நீ ஆட்டு தாடிட்டியா? ஆடு தாண்டினானே திரும்ப செஸ் போர்டு. ஐயோ இதுதான் உனக்கு ஒரு திருப்பி ஒரு குதிரையை கொண்டு வந்தா ஆட்ட வரும். குதிரை ஏன்னா எடுக்கிற? இதுதான் சரிடா. போட்டு தாளா ஆடுறா. இதுனா தம்பிக்கு ஏதாவது ஐடியா விட மாட்டலாம். சரி இதான் குதிரையை தவிர வேற எதுவுமே நான் நவுத்து தரலாம். நீங்க ஜம்மு இருறா நவுத்துனா சொல்றேன். நான் போறேன்டா. இருறா இவனும் என்ன பண்ணிருக்கான்னு இவனு எனக்கே புரியலடா. போ பண்ணி எதுவும் பண்ணுவோம். அவன் தோன்றத பண்ணிட்டே இருங்க. அவ்வளவுதான். 2 பேரும் மாதிரி தோன்றத பண்ணிட்டே இருங்க. மண்ணு தோன்றது ஏன் அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. விட சொல்றேன். ஆப் பண்ணி விளையாடுறது நம்ம எப்படியே முடிச்சிருப்பாங்க. நம்மளே மட்டி மாறாம நம்மளோட மடுமட்டி ஆடுறேன். எனக்கு விளையாட சொல்லிட்டு விளையாட தெரியாது. எனக்கு விளையாட தெரியாது. ஆடு அப்ப ஆடு. நீங்க தான் பாடணும். ஆடிட்டியா? நான் விளையாட தெரியலைங்கிறது 2வது விஷயம். யாரு விளையாடுனே தெரியலைங்கிறது கஷ்டங்க. இல்ல புரியல. முடிச்சிட்டாங்க ஆட்டைய. நீங்க தவறா விளையாட்டு அப்புறம் அதான் அது வெட்டினாங்க. போட்டோ எண்டடி இவங்க மேட்சே நம்ம முடிக்கலாம். நான் நம்மகிட்ட இருக்கிற பவர் வச்சு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணா. வீடியோ மட்டும் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா
விடுயே வெட்டினா நம்ம குயின் போயிடும். பரவாயில்ல, நம்ம குயின் கிடையாது அது. சரி பரவாயில்ல போயிட்டு போகுது. வெட்டினா அதை நம்ம ராஜா விட்டுனா செக்கவை அடிச்சு செக்கவைடா. இது அடிச்சு நம்ம ராணியை போட்டாங்க, அவங்க ராணியும் போட்டாச்சு ஐடியா பண்ணி. ஓடிக்கினே எதுக்கு ஓடும்? இதை தூக்கி அடி. இது அடிச்சுக்கா. அதுதான் நான் அடிக்கலான்னு சொன்னேன். எதுனா இது அடிச்சுக்கடா. நீங்க வாங்கண்ணா திருப்பி அடி அவ்வளவுதான். டேய் நீ ஏன்டா அவசரப்படுற? இப்ப நான் வேலை பொறுமையா மூவ் பண்ணுவேன். அவர் தான் விளையாடுறாரு, விளையாடல கல்லுல விளையாடுறேன். என்ன சொன்னாரு? சரி இப்ப விளையாடுற 5 கணக்கு விளையாடுறா, முடிஞ்சு விளையாடுறா. இப்ப விளையாடுறா ஒன்னும் பேசலீங்க நானு. எனக்கு பெரிய கைடு இல்லையே. நீங்க வெட்டி கொடுக்கலாம், நீங்க வச்சுக்கிறீங்க. அப்படி நானே யோசிச்சேன். சரி விடு, நான் குதிரை ஆடுறேன். நான் ஆடுற விட டேய் நீ எதுக்கு நடத்து? எனக்கு தெரியாதாடா. என்னடா ஒரே என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரியா யாரா நீ ராஜாவை தாட்டிட்டு இருக்கான்? ராஜாவனா வந்து நினைச்சேன். எல்லாமே சொல்லி கொடுத்தாரு அவரு. பாய் நானும் இப்ப வந்து பேர் என்ன ஜூசுவா அவன் பேர் என்னடா கரெக்டா செஸ் வரவனா? அவனை ஜூசு கொண்டு தான் நானும் ஜெயிப்பேன். என் கூட வராது. அழகா ஜெயிக்கலாம். சும்மா தோத்து போறது என்னன்னா இருக்கு. இது உன் லைஃப் கிடையாது. ஏன்னா டேய் லைஃபா இருந்தாலும் தோக்க முடியாதா? எங்க எதிரா சாக்கு வச்சு இப்ப எது வேணா ஊத்துவேன். நீங்க செக் எதிரா வச்சிருக்கீங்க கேக்குறேன். செக் வந்து உங்களுக்கு எல்லாமே செக். டிராய் போச்சு கேமு. டிராவா? ஆமா ஆமா. ஓ டிரா. இது காயின் எடுக்கவே என்ன சுத்து போட்டுருக்கணும். அப்படியே எல்லாத்தையும் சுத்தி வந்திருக்கணும். அழுத்த முடியாம நான் மூலையில நிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் குயினே எடுத்துட்டு கூடாதா? ரூக்கு வச்சு மேத்து முடிச்சிருக்கணும். ஏன்டா நான் உனக்கு அழகான வழி சொல்லி கொடுத்தா இவரு டிராய் கட்சியா ஒரே ஆட்டம். வந்து உன்ட்ட செஸ் விளையாட தெரியுமான்னு கேட்டிருக்கானே. விளையாட தெரியும் சொல்லியிருக்கான். சரி வாடா விளையாடலாம் சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்துல ஜெயிச்சிட்டா அவன்கிட்ட. அவன் பின்னோருக்கே விளையாடலாம் சொல்லி கடைசி வரைக்கும் விளையாடு சொல்லி அவன் ஜெயிக்கிற வரைக்கும் விளையாட்டு வந்திருக்கானே. அடுத்த நாள் எக்ஸாம். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே அவன் இவனை பார்த்து பரையா விளையாடலான்னு கேட்டு இவனு சரின்னு போய் உட்காரான். என்னடா சொல்ற? விடிய அங்கே இருந்தியா? சரிண்ணா உன் தம்பி நம்பி பந்தயம் கட்டுறேன். ஆனா எங்க அண்ணன் நம்பி 14 பந்தயம் கட்டுறேன். யாரு? நானு அந்த கண்ணாடி பந்தயம் கட்டுறேன். அண்ணாடி அஜய்லாம் கேட்டு செல்ல பந்தயம் கட்டுறேன். நம்பி உன் நம்பி அது கூட பண்ண மாட்டேறாரு. அப்ப நம்பிக்கை இல்லாம இது யாருன்னு நினைக்கிறேன்? அனிருத் இருக்கார்ல, அனிருத் கான்சர்ட்ல போய் அனிருத் வாங்கிட்டு வந்ததுடா. ஜோக்கே. யாருது கருப்பு யாருது வெள்ளை? ஃபர்ஸ்ட் வெள்ளை உங்களுதுங்க. எல்லாம் வெள்ளை இங்கிட்டு இருக்கு, எல்லாம் அங்கிட்டு இருக்கு. கருப்பு கருப்பெல்லாம் ஏன்னா வெட்டவே முடியாது உங்களால. ஏன்? ஒரே ஒரு மூவ் தான் வாய்ப்பு. அதான் பிரச்சனையே இல்லை. ராணியை கொண்டு வெள்ளை கொண்டு வர. ராணியை சரட்டு நீங்க கொண்டு வந்து வை. இல்லை நான் ஐடியா பண்றேன் வை. ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து பண்ணிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா நகரும். இப்ப அந்த ஐடியா அவருக்கு புரிஞ்சிருச்சு. நான் வினத்துனா அவங்க ஆக மாட்டேன். அவங்க யோசிச்சு ரொம்ப விளாடுறாங்க. இப்படி காரணம் ஆடுறத முடிச்சு 5 நிமிஷம் தான் வந்துட்டு இங்க வை. நானே செக் வை. வேணாண்டா குதிரை இங்க வைக்க சொல்றீங்களா? எங்க இங்க வச்சா அவர் நவுத்த மாட்டாரா? நவுத்துவான் தான். தம்பி போன் எங்க? உன் போனு நானே வச்சுக்கிறேன். எடுத்து எப்படி தோத்துருவீங்க நீங்க? பாக்கணும் யாரு தோக்குறாங்க. யாரு இப்ப நீ பாரு. செல்லு நம்ம கிட்ட தான், கண்ணாடி நம்ம கிட்ட தான். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம ஹைதராபாத் சீரீஸில் சார்மினார் வந்திருக்கோம். சார்மினார் வந்து எப்படிப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு வாங்க போப்போ பேசிட்டே போகலாம். ஒரு கேள்வி. 4 ஆர்ச் இருக்காது. இதுக்கு 4 அது வந்து ஹிந்தியில 4 என்னது சாரு, அதனால சார்மினார். உண்மைதாங்க.
தமிழ் படங்கள் வந்து இந்த தானா சந்த கோட்டை தானா சந்த கோட்டை மாதிரி சில படம் வந்து இங்க எடுத்திருக்காங்க. அது மாதிரி நீங்க கூகுள் பார்த்தா சில எல்லாம் தெரியும். அந்த படம்லாம் பாத்துக்கங்க. இங்க இந்த பாட்டு வச்சுக்கோங்க. தானா தானா பட்டாம்பூச்சிய விட்டா பாருங்க. இல்ல அதான் ஸ்கூல் படிக்கும் போது இல்லண்ணே. ஆனா பழைய படத்துல எப்படி தெரியுமா வரும், இந்த ரஜினி ஃபைட்ல எப்படி தெரியுமா இருக்கும், ஃபைட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும், அவங்க ஃபாஸ்ட் மோஷன் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நீங்க வந்து டிஜிட்டல். ஆனா இது வந்து கோட்டையும் கிடையாது, ஆர்ச்சும் கிடையாது. இது வந்து ஒரு 2 ஊரை வந்து ஜாயின் பண்ற ஏரியா. ஒண்ணு பேசப்படாதாடா. சாருன்னு சொன்னீங்களா? சார் ஓகே. மினார்னா என்ன? ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது புத்தாதனமா பேசிட்டாரு, ஐடியா வந்தோன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சார்மினார்னா நம்ம ஊர்ல எப்படி அந்த மாதிரி தான் இங்கேயும். நம்ம ஊர்ல எது நம்ம ஊர்ல தஞ்சாவூருக்கு பெரிய கோயில் மாதிரி இங்க சார்மினார் ஒரு பெரிய நம்ம ஊர்ல தமிழ்நாடு நம்ம ஊர் தானே. இந்த லெவல் காமெடியான இது வந்து லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சுண்ணே. 2007 வந்து இஸ்லாமிய பாகிஸ்தான் இங்க வந்து அவங்க லைட்டா பேட்ச் ஒர்க்லாம் மாத்திருக்காங்க. அவ்வளவுதானே. என்ன சொல்றீங்க? 1 அதே மாதிரி 2 இந்த சைடு 1 இந்த சைடு 1 அவ்வளவுதானே. இதுதான் அவ்வளவுதானா? அவ்வளவுதானே. கோட்டை அங்க வந்துருக்கு. நான் ஒரு ஏரியா பேர் காமிச்சல, ஏதோ கல்லு நிறைய இருந்துச்சு. ஆமா, அதே அந்த ஏரியா பேரு அந்த ரோடு இன்னொரு ரோடு ஜாயின் பண்ற மெயினான ஏரியா தான். அடேங்கப்பா. இந்த மணிக்கூர் இருக்குல்ல, இந்த மணிக்கூர் தான் ஃபேமஸ் ஆக்சுவலா. ஆனா அதுவே இப்படிதான் இருக்கு, ஓடாம ஓடுது. அதெல்லாம் 2 கால் தான் ஓடுது. பட் இப்படி இந்த நிலைமையில தான் இருக்கு. டேய், இது ஒரு ஃபேமஸ் பிளேஸ்ன்னு சொல்றாங்கடா. ஆனா இங்க ஃபேமஸ் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தோம்னா அப்படி தெரியல. இங்க வந்து இந்த ஊருக்காரங்களுக்கு இதோட மதிப்பு தெரியும். நம்ம வந்து பார்க்க சிம்பிளா இருக்கு, ஆனா இதோட கதை வரலாறு அதெல்லாம் கேட்டா தான் தெரியும். அதெல்லாம் தெரியாம வந்து நம்ம பேசக்கூடாது. ஆனா ஒரு மாதிரி நல்லா வந்து வைப்பாங்களா டூரிஸ்ட் பிளேஸ் அது. ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாம் வாங்குறதுலயே குறியா இருக்காங்க. ஷாப்பிங் அது இதுன்னு அதுலயே குறியா இருக்காங்க. வழியா தெரியாம போய் நின்ட்டேன் ஒரு ஆட்டோ பக்கத்துல. வாங்க சார் ஏத்திட்டு பழைய பட்டைகளை கூட்டி போயிட்டாங்க. பிரியாணியா? ஹைதராபாத்ல வந்து முத்துமான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமா, பசங்க பிரியாணின்றாரா? இது பிரியாணி முத்து எங்க ஃபேமஸ் ஹைதராபாத். பிரியாணியும் முத்தும் ஹைதராபாத்ல ஃபேமஸ்ங்கற என்ன நான் அண்ணன் பிரியாணி ரெண்டுமே தனித்தனி. நான் கூட இது பேரு பிரியாணி நினைச்சேங்க. சாப்பிடுங்க. பிரியாணி ஃபேமஸ். லேடிஸ் ஷாப்பிங் முத்து ஃபேமஸ். வாட் இஸ் மினார்னா? மினார் இஸ் கோபுரம். இவனை முன்னாடி கேர தெரியல இவர் சொன்னா ஓகேன்ற. இங்க வந்தீங்கன்னா சார்மினா வந்தீங்கன்னா இவர்ட்ட வாங்க. இங்க பாத்துறியா? அமௌண்ட்லாம் சூப்பர் அமௌண்ட் கொடுக்கறாரு. பாசி இல்ல சி ப்ரோ. முத்து ஒன்னு சொல்லுங்க. ஒரிஜினல் இல்ல, நார்மல் முத்து. அது வாங்க. பாசி வாங்கன்னா ஒன்சிங்க பிளாக் தெரியா? என்ன இது? பாசினா கருப்பாவுமாமா. பாசி பிளாஸ்டிக். ஓ, இது பிளாஸ்டிக். ஒரிஜினலா இது ஆகாது. இது காப்பி. ஒரிஜினல்னா காப்பி. அது காப்பி. இது காப்பி. ஆமா, ஃபர்ஸ்ட் காப்பி. ஃபர்ஸ்ட் காப்பி. ஓ சூப்பர். ஓகே, ஆகல. அது நல்லா குட். நீ மணி வேஸ்ட் இல்ல 50 ரூபாய். ஓகே ஓகே. விஸ்வாசம் தல அஜித். ஏய் मैनेजर என்னன்னு கேளு. भाई ये क्या भाई? क्या करो भाई? क्या करना என்ன பண்ற அர்த்தம்டா பைத்தியக்காரா. காயின் ஆடே போடுறோம்னு நினைச்சிட்டான் போல. ஏய் ஆமா, மூஞ்செல்லாம் பார்த்தா வாங்கடா. गाइस வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்பினார்ங்கிறது வந்து ஒரு 4 செவுரு அவ்வளவுதான். அவங்க 4 பில்லர் அதை தாண்டி வேற ஒரு ஹைதராபாத் ஒரு அடையாளம். அது ஒரு நம்பிக்கை. இது அதுங்கிறாங்க. எப்படி இப்படிதான் இப்படிதான் வந்து இது 1591 அடி கட்டினது. அப்பவே என்ன வரைக்கும் நீங்க 4 செவுரு எப்படி வேணா கட்ட முடியும். ஆனா இந்த மாதிரி இந்த காலத்துல நீங்க கிரியேட்டர்ஸ் சொல்லாதீங்க. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் இடிச்சு குப்பை எடுத்து எனக்கு 1500 கட்டினா இன்னும் விண்வெளி நிற்குது. அப்படி என்ன காரணம்? இல்ல இதெல்லாம் நிக்கல, லைட்டா இருந்துச்சு. 2000 தான் மோடி பேட்ச் ஒர்க்லாம் உனக்கு பண்றதுடா. பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இங்க இருந்து ஒரு வியூ காட்டுற பாருங்க. வியூ வந்து வேற லெவலு. அது ஒரு மசூதின்னு நினைக்கிறேன், எனக்கு தெளிவா தெரியல. நீங்க வந்தீங்கன்னா அதையும் மறக்காம பாத்துட்டு போயிருங்க. அதுவும் பார்க்க கூடிய விஷயம் தான். மற்றபடிக்கு வந்து இந்த ஒரு ஏரியா இங்க இருந்து பாக்குறது வியூ அது இது நல்லா இருக்கு. அதுவா ஒரு கெஸ்ட் வந்து பேசிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப நாள் பெஸ்டா இருப்பாங்க. அதானே எல்லாமே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அடிச்சுப்பானுங்க. அத்தையும்
நல்லா பேசிட்டு ஸ்லோவா பேசிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஒரு 2 பேர் கை தட்டாங்க. உலகமே 1000 பேர் பையன் இதெல்லாம் எல்லாத்தையும் நடக்கும். இது ஒரு போட்டியா நாங்க பண்ணோம். இப்ப நான் கை தர எல்லாம் கை தட்டுவாங்க போராட்டங்க சும்மா யாரும் சொல்ல அதை பேசுறீங்களா? நல்லா தெரிஞ்சது ஒண்ணுதான். நல்லா இருக்கு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒவ்வொருத்தரும் பிரிந்துப்போம். இப்படி அப்ப எப்படி எப்படி தடுத்து கணக்கு தெரியும். எங்க இது வந்து இப்படி கிடையாது. இப்படி நாங்க இப்படி இப்படி போய் உறுதிமொழி இந்தியா தாய்நாடு. எந்த பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேலன்ஸ் 10 வருஷம் இங்கிலீஷ். யாரு நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா? அதுக்கான அறிவுரை காட்ட மாட்டீங்களா? தேவைப்படுற மொழி வரும். சரி வாங்க போவோம். இங்கிலீஷ் வெளியே என் நண்பன் இங்கிலீஷ் பாருங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். சார்மினார் பார்த்துட்டு வந்துட்டோம். சார்மினாரில் வந்து ஓரளவு தான், எதுவுமே வந்து பெருசாக இல்லை. பட் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆஸ்தெட்டிக்கும் பாங்க. அப்புறம் அந்த ஆர்கியாலஜிஸ்டிக்கா, அது போக வந்து ஏன்ஷியன்ட், இது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி ஒரு ஏரியா இதுதான். அதே மாதிரி தாவி போட்டோ எடுத்தீங்கன்னா செல்ல பிடிச்சி விட்டுருவாங்க. பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இப்படி எடுக்கலாம். கல் இப்படி இந்த போட்டோ இப்படி போட்டோம் வரும்போதுங்க காட்டிட்டு இருக்காங்க பின்னாடி. அதுல போடுங்க. அது போக ஹைதராபாத் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கம் டு நிம்ரா கஃபே. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போது நீங்கள் சார்மினார்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்ரான்னு ஒரு கஃபே இருக்குது. இதுதான் வந்து சார்மினார்லேயே பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஹைதராபாத்தில் வந்து நீங்கள் ஒரு வரீங்கன்னா இந்த சார்மினாரும் இந்த நிம்ரா கஃபேயும் பார்க்காம போகவே கூடாது. ஏன்னா சூப்பர், இது நல்லா இருக்கு. அந்த கடையான ஃபேமஸான ஐட்டம் தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குங்க ஸ்மெல்லு. முட்டை கலந்துமா நினைக்கிறேன். ஆமாண்ணா, முட்டை கலந்து சூப்பராக இருக்குங்க. இது செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு இப்படி வெண்ணெய் வந்து பியூர் இந்த வெண்ணெய்ங்க, பஃபலோ வெண்ணெய், எருமை வெண்ணெய், மாசு வடையோங்கப்பா. என்ன சொல்றதுன்னா வந்து இருக்கிற ஹையஸ்ட் ஃபேட் உள்ள வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எருமை வெண்ணெய் தான். எருமை பால் தான் இருக்கிற ஹையஸ்ட் ஃபேட்டு. வீங்கிடுவோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏற்ற மாதிரி நல்ல ஃபேட்டு தானே, ஆனால் ஃபேட்ண்ணே திக்னஸ் ஜாஸ்தி இவ்வளோ. அது போக டீ, இது வந்து பார்த்தீங்கன்னா நிம்ரா ஸ்பெஷல் டீ. ஹைதராபாத்தில் இந்த கஃபேவே ஃபேமஸ். அதான் மதுரைக்கு எப்படி ஜிகுதண்டா கடையோ அந்த மாதிரி இங்கே இது ஃபேமஸ். பாடிகேட்லாம் 2 பேருங்க உள்ள. பாடிகேட்டு கூட்டமாக இருந்தால் கூட்டத்தை கவலை சொல்கிறாங்கலாம். ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சும்மா சேஃப்ரான் அந்த இது குங்குமப்பூரம் சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டுக்காங்கன்னு தெரியல, அந்த டேஸ்ட் ஒரு தானே அப்படியா அரைச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் தூவ மாட்டாங்க, டைமாக வேஸ்ட் ஆகும்ல. வேற லெவலு. பிஸ்கட் வந்து நல்லா இருக்கு. பிஸ்கெட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு இருக்கிற பிஸ்கெட் அடுத்த நாள் இருக்கு. அந்த மாதிரி வந்து சேல்ஸ் ஆகுது உங்களுக்கு. எப்படின்னா இன்னைக்கு செய்கிற பிஸ்கெட்டு இன்னைக்கு நைட்டே தீர்ந்துருது. அப்படிப்பட்ட சேல்ஸ் உங்களுக்கு. உள்ள முக்கி சாப்பிடலாம். முக்கி ஆடையா இருக்கு, பாலாடை மாதிரி மேலே இருக்குங்க. அதான் டீ. வேற மாதிரி இதே மாதிரி இருக்கு. ஆக்சுவலாங்க நான் அதிகமாக டீ சாப்பிட்றவங்க கிடையாது. டீ காஃபி எனக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் கிடையாது அதிகமாக. ஆனால் இந்த டீ எனக்கு பிடிச்சிருக்கு. நாக்குல ஒட்டு அந்த பால் ஆடை அந்த இதோட இது எல்லாம் மிக்சிங் ஆச்சுன்னா ஒன்றும் வளர்ச்சி விட்டுருது. மிக்சிங் ஆமாம் தான் நீட்டாக இருக்கான். இருக்கு ப்ரோ. இங்கே வாங்க, டீ கடை போட்டுருமா போட்டுறாம திரும்ப கேட்டுறாங்க. அவர்கிட்ட பிரான்சிசி எப்படிதானோ இப்படிதான் வந்து இந்த மாதிரி டீ கடை பிஸ்னஸ் தான் பேசக்கூடாதுப்பாங்க. ஏன் தெரியுமா? இவன் பிஸ்னஸ் டாப் அடிக்காமல் இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்களே. நீங்கள் அதைவே இங்கே உட்காந்து யோசிக்கிறீங்க. இங்கே வைக்க போகிறேன், நாங்கள் தமிழ்நாட்டில் வைக்க போகிறேன். ஃப்ரான்ச்சைஸ் கேளுங்க. மாஸ்டர் தூக்கு ஒருத்தவனை எப்படி காலி பண்ணலாம்னு யோசிக்கல, நம்ம தான்டா டாப். தயிர் பால் எல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி இருக்குங்க. அது அப்படியே அதாங்க எல்லாமே வருது. பாலுக்கு பதிலாக நம்ம ஒரு 10 எருமை வாங்கி ஒரு 10 எருமை வாங்கி எருமை பால்லேயே டீ போட்டுருந்தா நம்ம ஃபேமஸ் ஆகும். அதுவும் நல்லா யோசிச்சுன்னா
சும்மா நார்மலாக கிடைக்காது. இந்த பெரிய பெரிய கேட்ரிங்லாம் பார்த்துருக்கீங்களா, அங்கே தான் கிடைக்கும் அந்த பால்லாம். திக்காக இருக்கும் அப்படியே. பெரிய பெரிய தெரிஞ்ச நான் கேட்ரிங்லாம் போயிருக்கேன் வேலையெல்லாம். ஏவன் கேட்ரிங் அங்கெல்லாம் போவோம். டீ காஃபி அப்படியே திக்காக இருக்கும். அந்த காலத்தில் டீ போடுவாங்கல்ல, சக்கரை இதெல்லாம் இல்லாமல் மண்ணானே புண்ணாக்கெல்லாம் டீ போடுவாங்களா? புண்ணாக்கு டீ போடுவாங்களா? தெரியாதுங்க, அதான் தெரியாதுங்க. போட்டுலாம் டீ போடுவாங்க. அதோட புண்ணாக்குங்கிறது மாட்டுக்கு போடுறேன். அது உனக்கு தானே போடுவாங்க, மாடு தான் நினைக்கிறேன். A few moments later. கைஸ், இதான் மேனுஃபேக்சர் வீடியோ எடுத்தோம். செம்மையாக இருக்குது. இந்த லிம்ரா கெஃபேங்கிறது வந்து என்னதான் வந்து நம்ம ஊரில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்தாலும் இந்த சமயத்துலேயும் வந்து செம்மையாக கொடுக்குறாங்க. அவங்க வந்து கஸ்டமர் தான் வந்து முக்கியம்னு சொல்லி எங்களை வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த ராஜா பகவத் மாதிரி நடக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, மற்றபடி நல்லா தான் பேசுகிறாங்க. யாராக இருந்தாலும் சிரிச்சு தான் பேசுகிறாங்க. இவங்க கல்லெல்லாம் வந்து போன வாரம் இவங்க அம்மா வந்து இந்த சிலிண்டருக்காக ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க. புக்கிங்கே வந்து 25 days கழிச்சு தான் பண்ண முடியுன்ட்டாங்க. முன்னாடிலாம் வந்து என்னென்ன இவ்வளோ இங்கே வரீங்க பையா, தமிழ்நாடு தெலுங்கு. ஆமாண்ணே, இந்தியா ஃபுல்லாக தானே. இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்காங்க. இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ சிலிண்டர் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது வந்து எந்த ஹோட்டல் போனாலும் இத்தனை நாளாக இருந்திருக்கோம். 3 days ஆச்சு நாங்கள் வந்து. சார் 2 days, இன்னைக்கு 2nd day. எந்த ஒரு ஹோட்டலையும் வந்து இந்த மெனு கிடையாது, இந்த மெனுக்காக ரேட் அதிகம் அப்போலாம் எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா, டீயே 50 ரூபா. இந்த பெரிய டீ காஸ்ட்லியஸ்ட் டீயே 50 ரூபா தான். நீங்கள் வந்து வேறு எங்கேயோ பெரிய பெரிய கடை இந்த ஸ்டார் பஸ்ஸு அப்புறம் இந்த என்னது காஃபி டே எல்லாம் போனோம்னா எப்படியோ இருக்கும். சார்ஜஸ் வந்து 200 ரூபா 300 ரூபா தாண்டும். பச்சை கலர் ஒன்று இருக்குங்களா? ஸ்டார் பஸ் சொல்லிட்டீங்களா? 200 300 ரூபா வரும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப எவ்வளோ வருஷம் தான் இது, கிட்டத்தட்ட 20-30 வருஷம் இருக்கும். ஆமாம், 1591. அது கட்டினதுங்க. அது கட்டினது 33 வருஷம் ஆச்சு. இவங்க வந்து பெரிய பிராண்டு தான், பெரிய பிரான்ச்சு தான். ஆனால் வந்து இன்னும் வந்து பெருசாக வந்து இவங்க சார்ஜஸே வைக்கல. சேம் லெவல் ஆஃப் ஆத்தென்டிக்கு. அப்போ இருந்து 5 ரூபா 50 ரூபா டீயா அந்த காலத்தில்? அப்போ அப்படி இல்லைங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணி தராங்க. அடிச்சு விட்டுறதா இல்லையா? நம்ம பிரான்ச் இருக்கா? தமிழ்நாட்டில் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். கேட்டிருக்கோம். நானும் அதே தான் வந்து பார்ட்னரோட 3 பேர் பார்ட்னரு. அடுத்த தமிழ்நாட்டில் முக்கடல் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஒரு கோடி கேட்டாங்க. அதெல்லாம் 1 கோடி கேட்டாங்க. இவன்ட்டு பாய் அப்படின்னாங்க. பாய்ன்ட்டு வந்துட்டோம் நாங்கள். இல்லை புரியல. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். ஹைதராபாத் சீரீஸில் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம்? நேரு ஜூ வந்திருக்கோம். நேரு ஜூ நேஷனல் பார்க். நேஷனல் நீங்கள் வேறு எதுவுங்க ஜுவாலஜிக்கல் பார்க்கா? நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து நாங்கள் அது என்னது ஒயிட் டைகர் வந்திருக்கோம். வாங்க. புலி முருக இருந்துச்சு. திரும்பி குப்பம் எடுக்கும்போது அது வந்து இது மாதிரி நான் மனுஷன் மாதிரி படுத்துருக்குன்னா பார்த்தோம்னா வேற லெவல் பெருசு. என்னதான் கடிக்க மாட்டாங்க, அவங்க ஊருக்காரன் தான். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்போ புலி வந்து உள்ள படுத்துருக்கு. ஒயிட் கலர் டைகர், ஒயிட் டைகர். ஓகேவா? ஏன் வந்து தண்ணி வந்து நடுவில் வச்சுருக்காங்க? இங்கிட்டு வாங்க. ஏன் வந்து தண்ணி வந்து நடுவில் வச்சுருக்காங்கன்னா, புலி வந்து ஆக்சுவலாக குளிக்கவே குடிக்காது. அது தண்ணினாவே அதுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அனிசி நாட் லைக் இருங்க, அலர்ஜி. அதனால வந்து தண்ணி வச்சுருக்காங்களா, அதனால கீழே இறங்கி புலி வந்து இங்கே வராது மேலே. இங்கே வேணால் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. உள்ளனர்லாம் எப்போனாலும் ஐடியா பண்ணி தாவிடுவாங்கண்ணே. அதனால வந்து ஃபுல்லாக கரண்ட் போட்டுருக்காங்க. ஃபுல்லாக கரண்டை போட்டு உழைப்பிட்டாங்க. ஐயோ, அது எப்படி பார்த்துட்டு இருக்கு வர்றா? மோந்து கூறு இல்லையா? நான் பார்த்தது இல்லைடா. டோராலாம் நான் பார்த்தது இல்லைடா. திருடக்கூடாது, திருடவே கூடாது அப்படி சொன்னா போயிருமா? டிவியில் கேட்பேன் நம்மளை பார்த்து, நான் கத்திட்டு இருப்பேன், திருடக்கூடாது வாங்குறேங்க அப்படின்னு. திருடக்கூடாது. உண்மையிலேயே அப்படியா நடக்கும்? டோரா பற்றி பார்த்தது பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு சீரியஸ் மாதிரி தான் கொல்ல. டோரா புஜ்ஜியும் ஒரு சீரியஸ் போவாங்க, மாதிரி போட்டு எங்கேயா போவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து வந்துடுவாங்க, இவங்க இறங்கிடுவாங்க, வந்து ஏதாவது திருட்டு போயிடுவாங்க, திருட வந்துடுவாங்க. அப்போ தான் அது டோரா சொல்லும், திருடக்கூடாது அப்படி எல்லாம் பாடுங்க, பாடனே ஓடிடும். நம்மகிட்டலாம் கேட்பாங்க, டிவியில் ஒரு ரிசீவர் இருக்கும், நான் கேட்கணும் உண்மையாலுமே. சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருள் யாருக்கு? அவங்க வந்து நம்ம மாதிரி பெரிய ஆள்லாம் வந்து பார்க்க மாட்டானுங்க. இப்போ ஒரு அக்கா ஒரு குழந்தைய வச்சு நின்றுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற
மூச்சு விட்டு பாக்குது அப்படியே. குழந்தை பிடிச்சி போகுது. அது என்ன நம்மளுமே அல்லாண்டா கிட்ட வராது ப்ரோ. நாங்கள் பார்த்துருக்கோம்ல காட்டலாம். நம்ம ஆமாங்க நம்மளாம் ஒன்றும் செய்யாதுங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போனோம், ஒன்றும் செய்யாது, நம்மளாம் ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒரு ஆள்லாம் போனால் தந்திரம் பண்ணி தான் பண்ணிடுவாங்க உங்களை. என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து எங்கள் ஃப்ரெண்டோட மாமா வந்து இது மாதிரி வேட்டைக்கெலாம் போவாங்க. வேட்டைக்கெலாம் துப்பாக்கிலாம் வச்சுட்டு வேட்டைக்கு போவாங்க. இவர் என்ன பண்ணால் தனியாக போயிட்டார் ஒரு டைமு. போனா சுற்று போட்டானுங்க, ஒரு 5 பேர் சுற்று போட்டானுங்க. இது என்ன பண்ணுன்னா டேரெக்டாக வந்து கடிக்கலாம் தெரியாது, அவ்வளோ போல பவர்லாம் அது கிடையாது. சரி சிங்கம் சிறுத்த மாதிரி கட்டிச்சு கொதற பவர்லாம் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா திரும்பி நின்று அவர் இருக்காருன்னா மண்ணெல்லாம் வந்து நோண்ட ஆரம்பிச்சு எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஃபுல்லாக புழுதி ஆகிடும். அப்புறம் எங்களுக்கும் தெரியாதுல்ல, அவருக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணால் காலை கையெல்லாம் கட்டி வச்சுருவாங்க அப்படியே. அந்த மாதிரி பண்ணிடுவானுங்க. அதான் தந்திரம் சொல்கிறாங்களா, தந்திரம் பண்ணுதுன்னு. அந்த மாதிரி தந்திரம் பண்ணிடும் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம் பயங்கரமான ஆள். கொஞ்சம் கேள்விப்படுத்தே இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன். எவ்ரி சாட்டர்டே லெவல் லூசா அணிலாம் எப்படி அப்படி வைப்பான்? இத்தனை ரோட்ல புரிஞ்சு வந்துடா. அணிலாம் கிடையாதுடா. சவுண்டை பார்த்தீங்களா இப்போ அப்படி சவுண்டு வேற லெவல். இப்போ நம்ம வந்து டைகர், வெள்ளை டைகர், அப்புறம் ப்ரௌன் டைகர், அந்த பெங்கால் டைகர் ஒன்று பார்த்தோம், ஒயிட் டைகர் ஒன்று பார்த்தோம், அப்புறம் குள்ளந்திக்கோல். அவ்வளோதான் 3 ஐட்டத்தை மட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்து போயிட்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியல, எனக்கே தெரியல. யானை வளர்த்து நான் சொன்னேன். யானை எதுக்கு? யானை சாணம் திங்கிறக்கா டெய்லியும்? ஒயிட் பீகாக் வேற லெவலு. வெள்ளை பீகாக் வெள்ளை பெயிண்ட் ஊற்றிடுவாங்க. மயிலாட்டம் இருக்கு. பீகாக்னா மயில் தானே? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. யானை சவாரிலாம் இருக்கு. யானை சவாரிலாம் இன்னும் இருக்கா? இருக்குண்ணே. என்ன சொல்றீங்க? மலையெல்லாம் போனீங்கன்னா செம்மையாக கூட்டி காட்டுக்குள்ளே கூட்டி போவாங்க. நான் ஒரு டைம் வந்து சின்ன பையனா இருக்கும்போது என் சித்தப்பா என்னை ஏற்றி விட்டார் மேலே. சித்தப்பா ஊரில் விருதுநகரில் அது அப்படியே குத்திருச்சுங்க தொடையெல்லாம் வந்து அந்த அதில் முள்ளு வந்து முடி வந்து அப்படியே தொடப்பெல்லாம் குத்திருச்சு. கத்தி இறங்கி குதிச்சுட்டு கீழே குதி சொல்லிட்டேன். அந்த மாதிரி இருக்காரன் மேலே பஞ்சு மாதிரி இதுதான் நான் சொல்றது என்ன, அந்த ஊருக்குள்ள கூட்டு வராங்க ஒரு யானையை. அதான் யானை ஏறிட்டு தெரியாம அப்படியே குத்தி அழுதுட்டேன் நானு. 3 யானை ஆடிக்கிட்டே இருக்கு. ஆடினே சிக்கிட்டு அங்க ஒரு ஆடுற பாரு. சிக்கிட்டு ஆடுற இந்த யானை கொட்டையா விடுனேன். கல்லு ஆடு கல்லு ஆடு நெசப்பிருக்காரு. சிக்கிட்டு போடுறா இருக்காரு. இப்படி என் பின்னாடி சரியா போட. இப்படி சரியா போட சிக்கிட்டு வந்து. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்குமா? இந்த யானைக்கு வந்து தந்த மேலே அந்த யானை அவ்வளோ பேர் தந்து இருக்கு. எதனால? ஆமாம் கரெக்ட். அதாங்க எதுக்கு மிருகங்கள் எது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும். இப்போ சிங்கத்துக்கு தாடி இதாக இருந்தால் அது ஆம்பளை, மயிலுக்கு அதே மாதிரி தோகலாம் இருந்தால் அது ஆணு. நம்ம தான் எக்ஸ்ட்ரா கொம்பு தான் நான் எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் வந்து மேல். ஓ அடையப்பா முதுமலை மூணார் அப்படி திருப்பம் அப்படி 2 ஒட்டாத்தான் இருக்கும். அடி இப்போ நான் பார்த்தோட சதுருவாங்க. யானை தான் ஃபேமஸே கொம்பன் மட்டும்தான். கொம்பன்றது உண்மையான யானை இருந்தது அந்த ஊரில் தெரியாம. கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஜூ சுற்றி பார்த்து முடித்தோம். ஜூவில் சின்னதாக தான் காட்டுறாங்க. சஃபாரின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து ஒரு வண்டியில் நம்மளை கூட்டி போயிட்டு நீட்டாக காட்டுக்குள்ளே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எல்லாமே நீட்டாக காட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இடத்துக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ அதுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி போகிறோம். கைஸ் இங்கே வந்து ஜூக்குள்ளே வந்தோம். ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வந்து ஒரே பேட் ஸ்மெல், மிக பேட் ஸ்மெல். என்னென்னு பார்த்தோம்னா சாயப்பட்ட கழிவுகள் வந்து இந்த தண்ணிக்குள்ளே விட்டு ஃபுல்லாக நிறையா ஆகுது. எனக்கு என்னமோ வந்து இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க. கரெக்டான சிங்கெல்லாம் ஒரு மாதிரி தொய்யாச்சு. ஆமாம் கரெக்டான அதெல்லாம் ரீசைக்கிள்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணி தான் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் குடிக்குது. ஸ்மெல்லு வேற லெவலு கம்மியாக இருக்குது. ஏதோ ஒன்று எரிக்கி விட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்மோக்கெல்லாம் அனிமல்ஸுக்கு செட் ஆகுமா இல்லையானே தெரியல. அது போக வந்து சாயக்கழிவு அந்த வந்து நீட்டாக தண்ணியில் விட்டுட்டு அதை ஃபில்டர்ஸும் கூட பண்ண மாட்டாங்க. கரெக்டான பராமரிப்பே கிடையாது. இது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த ஸ்மெல்லு வந்து எங்களாலே தாங்க முடியல. அந்த அனிமல்ஸில் எப்படி வாழுன்னு எனக்கு தெரியல. அது போக அந்த ஏனாக்கல், அது போக அந்த சிங்கம்லாம் பார்த்து எவ்வளோ ஒல்லியாக இருந்துச்சு. கரெக்டான டயட் மெயின்டெனன்ஸ். சிங்கம்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் கொண்டு இல்லை யதார்த்தமாக ஒரு டிவியில் கூட பாருங்கள். ஏன்னா யதார்த்தமாக டிவியில் பார்த்தா எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ வெரி ஒஸ்ட்டு மெயின்டெனன்ஸு, வெரி ஒஸ்ட்டு ஜூ. நான் வந்து இது வரைக்கும் 2 ஜூ பார்த்துருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு 2 ஜூ போயிருக்கேன். ஒன்று வந்து கர்நாடகாவில் பன்னார்கட்டா ஜூ, அது ஒன்று போயிருக்கேன். அது போக வந்து
வேற ஒரு ஜூ இங்கே மைசூரில் ஒன்று போயிருக்கேன், மைசூர் ஜூ ஒன்று போயிருக்கேன். அதுக்கப்புறம் இது தேர்ட் ஜூ இதுதான். எனக்கு நினைவு தெரிஞ்சு அது 2 தேர்ட் ஜூ தான். இது வந்து எனக்கு சுத்தமாக நோ இன்ட்ரெஸ்ட்டு. காய்ஸ் நாங்கள் வந்து இந்த விளாகை முடிச்சுக்கிறோம். இதோட என்னென்னா இதோட முடிஞ்சு. அது போக ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்கேமு தாங்க. வந்து 20 ரூபா 10 ரூபா எல்லாத்துக்கும் என்ட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டாங்க. திருப்பி உள்ளே வந்து பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு என்ட்ரி, பாம்பு பார்க்கறதுக்கு ஒரு என்ட்ரி, இப்போ உடக்காய் ஏரியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு என்ட்ரி, இப்படின்னு சொல்லி என்ட்ரி வாங்கிட்டே இருக்காங்க. அது போக அந்த பக்கி அந்த வண்டியில் கூட்டி போய் நான் பார்த்தோம். இங்கிருந்து அங்கே 100-200 மீட்டர் கூட்டி போயிட்டு அந்த 100 ரூபாய் முடிச்சிட்டாங்க. சாமி அந்த 20 நிமிஷத்துக்காக 150 ரூபா வாங்கினாங்கண்ணே. ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த ஹைதராபாத்துக்கு யாராவது வரீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஜூ வந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜூ வரணும்னா ஒரே காரணம் தான் உங்களுக்கு இருக்கணும். என்னென்னா உங்கள் குட்டி குழந்தைய பார்த்து சந்தோஷம் பண்ணணும், அவ்வளோதான். பெரிய பாய்ஸ் யார் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி பெரிய குழந்தைனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. இத்துடன் ஃபினிஷ். இது என்ன தெரியுதா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த புறங்க தண்ணிக்குள்ள இங்க இருங்க. இது வந்து உள்ள வெளியே ஓடுறது ஃபவுண்டைன். இது வந்து வேற யாராவது ராணி கூட்டு வந்தாங்கன்னா ஓடி அனுப்புறதுக்கு சந்து இல்ல புரியல. அப்படி இல்லைண்ணே, அந்த புறத்துக்கு இன்னொரு வழியெல்லாம் இருக்கும்ல. இந்த பாகுபலி கூட இந்த உண்மையாமே அந்த மரம் தான். அங்கே பாருங்க தண்ணி நப்பிடுவாங்க அப்படியே. ஆமாண்ணே, செவருலாம் பார்த்து இடிச்சிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து போர் டைம்ல இடிச்சிட்டாங்க போல. இதெல்லாம் உண்மையாக போருக்கு இந்த பாகிஸ்தான் மாதிரி இருக்குங்க. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாகிஸ்தான் வந்திருக்கோம். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஃப்ளைட்டில் வந்து நம்ம போயிட்டு இருந்தோம். ஃப்ளைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி கண்டிஷனில் ஃப்ளாஷ் லைட்டு போகணும். இதுங்க ஃப்ளாஷ் ஆகிற கண்டிஷனில் பிளாஸ்ட் ஆகிற கண்டிஷனில் வந்து நாங்கள் பேராசூட்டில் குதிக்க சொல்லிட்டாங்க. குதிச்சுட்டு தெரியாமல் பாகிஸ்தானில் வந்து இறங்கிட்டோம். எங்கள் பேராசூட்டில் அங்கே பின்னாடி தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் பாகிஸ்தான்லாம் கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க எங்களை. யார் புதுசாக இருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா அது? பிளாஸ்டா தளபதி கச்சேரி. அப்படியே வேண்டாம் இந்த ஆகாவளி வேண்டாம். நம்மளுக்கு ஆல்ரெடி சேனல் ஆயிடுச்சு. தள்ளுங்க கல்லு. உண்மையிலே கல் அடிச்சிட்டு It was at this moment that he knew he fucked up. நம்ம வந்து படி இருக்கு அங்கிட்டு அந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி போனோம். நாங்கள் ஷார்ட்கட்டில் போகிறோம். கீர்த்தி போய் தான் கண்டுபிடிச்சாரு. வாங்க போகலாம். ஓட்டு யாரு கீழே வந்து கை கால் உடைய போகும் தெரியல. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்த்திரியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஐயோ அங்கே வலிக்கு விழுந்துட்டு இருக்கா கல். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சோம். மர்மமான ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கல் 2 பேர் போயிட்டாங்க. பாருங்க என்ன பண்ணுறான்னு தெரியல. கேட்டாத இங்க எப்படி வந்தீங்க? இதை பாரு. ஐயோ ஏறாங்க கல்லு. வேடப்படா கீர்த்தி பாய். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. எங்கள் டீம்லாம் வந்து சாதாரண டீம் கிடையாது. எல்லாம் வந்து கிங்காங் குட்டி டீம்ஸ். கீர்த்தி பாய் போலாங்க முடியல. ஐயோ ரொம்ப ஹைட்டு இது. நாங்கள் வந்து இந்த இது வந்து சும்மா மேலே போது கீழே இறங்குது அவ்வளோதான். மேலேருந்து ஒரு ஃபோட்டோ கீழேருந்து ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி தான். வாங்க திருப்பி போகலாம். முடியல நல்லா தான் இருக்குது இந்த ஃபோர்ட்டு. அவ்வளோதான் சும்மா ஜாலிக்கு வந்து வெயில் வரமா தான் ஈவினிங் டைம் வாங்க. வெயில் ஆகாது. போகலாம் 3:30க்கு மேலே வாங்க. இவன் ஒருத்துக்கு ஆக மாட்டேன் தெரியுமா? போகலாம். ஏன் இது 2 பாப்போம் ஒரு படம் வரும், பாட்டு வரும்ல கார்த்தியோட. அது என்ன படம் கேட்குறேன்? 1100 தோலாங்கிறான். தோலாலையும் சொல்லுவாங்க. பலூன்லேருந்து இறங்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு இந்த பலூனை தொங்க விட்டு பாருங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. கைஸ் இப்போ வந்து இந்த ரொம்ப வெயிலாக இருக்குங்க, முடியவே இல்லை. அதுலேயும் கடைசியில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப வெயில். இவன் கால் பேண்ட் ஓட்டையானதான் மிச்சம். பேண்ட் ஓட்டையானதான் மிச்சம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் கையில் அடிபட்டது தான் மிச்சம். என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணி குரங்கோட மோசமாக நடந்துட்டாங்க 2 பேரும். ஆனால் பரவாயில்ல. வெயில் சரியான வெயில். ஐயோ இந்த டைமில் வந்துடாதீங்க. வாங்க ஒரு மாதிரி சம்மர் டைம் வராதிங்க. ஒரு
மழை அந்த மாதிரி இருக்கும்போது வாங்க, நல்லா இருக்கும். கோடை காலமா? கோடை காலத்துல நாங்களே ஆயிரத்தி சம்மர் என்னன்னா தெரியல. மழை எப்போ வரும்? எல்லை உதிர காலம். இந்த மழைக்கு சொல்லுவாங்களே ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் தமிழ்ல சொல்லுங்க. மழைக்காலம். மழை பருவம். மழைக்காலம். மழை பருவம் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி. சரா இல்ல மழை பருவம் அந்த மாதிரி டைம்ல வந்து வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வெயில் வந்து செத்துருவீங்க. அவ்வளோ வெயில் இருக்கும். ஆமா நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இதை பார்த்துட்டு. நாங்கள் அப்படியே விடாமுயற்சியா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் காட்டணும். சரி, லைட்டாக மானிட்டைஸ் மட்டும் பார்த்துங்க. பை. அப்போ தான் அவங்க ஏரியா தானே அங்கே போயிருக்குமா? முதல்ல சாணி போட்டுருக்கோம், நல்லா போயிருப்பாங்க. வைல்டு வெஸ்ட் ஷோன்னு ஒன்று இருக்குது, ஸ்டண்ட் ஷோ மாதிரி. இப்போ அந்த ஷோக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? ஹலோ, எப்பயுமே நான் தான் சொல்றேன். நீங்க தான் பிள்ளைகள்லாம் உங்களை தான் கேக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு துயரமான சம்பவத்தில் சிக்கிட்டோம். அது என்னங்கிறத இப்போ பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சிரிச்சா சொல்றீங்க. எனக்கு வராதுடா. என்னடா கண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் வீடியோ பிடிச்சிட்டு கவலையில் உட்காந்துட்டு இருக்கான். ஏன் கவலையில் இருக்கும்? ஆனால் அழுத்தத்தில் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ தான் கல்லுலாம் பயங்கரமாக உழைச்சி வேலை செஞ்சான். கல் ஆக்சுவலா இந்த வீடியோ தான் கல் ரொம்ப உழைச்சேன். வினோத்தனை எப்பயுமே அந்த உழைப்பல் அதெல்லாம் பண்ணுறது தான். பட் வந்து கல் இந்த டைம் வந்து கோஆபரேட் பண்ணி உழைச்சது இதுதான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோ வந்து கரப்ட் ஆக்கி விட்டாங்க. இந்த மேனேஜர் ராகாவலின்னு ஒருத்தர் இருக்கான். புரியல. என்ன பண்ணிருந்தா அந்த ஹைதராபாத் போயிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மெமரி கார்டை சென்னைக்கு வேற எடுத்துட்டு போயிருக்கணும். அதை தாங்க நானும் சொன்னேன். ஒரே எடுத்துட்டு போய் சத்தியமா உண்மையா சொல்றோம், எவ்வளோ வெயில், எவ்வளோ மழை. அது இந்த வீடியோ எடுக்குதான் இந்த யூடியூப் சேனலோட ஒரு 7 மலை 7 கடல் தாண்டி போயிருக்கோம். அவ்வளோ தூரம் போய் எடுத்தோம். 18 மணி நேரம் டிராவல். நான் வந்து கலரே ஆயிட்டேன். அங்கே போய் ஏசில இருந்து கலர் ஆயிட்டேன். அந்த வீடியோக்கு போய் மொட்டை வெயில். ஐயோ, நீ கருப்பு தான் விடு. எனக்குலாம் ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்பவே இல்லை நான், சும்மா சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக வந்து பார்த்தா இன்னைக்கு சொல்றாங்க, அம்பேல் மக்கள்கிட்ட நான் போய் காட்டி என்னென்ன பண்ணியிருக்கோம். அதுவும் கல்லோட ஃபேன்ட்லாம் கிழிஞ்ச மாதிரி ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெயிலர்லாம் எல்லா வீடியோவும் போச்சு. பயங்கரமான மன வருத்தங்கள் தான் இருக்குது. கல் வந்து இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா கல் வந்து ட்ரெண்டிங் ஆகிருப்பான். அதுவும் போச்சு. ஆமாம், கல் எவனோ சோனி வச்சு பண்ணிட்டான். எல்லாமே இவன் தான், அந்த மேனேஜர் தான். மேனேஜர் சோனி பண்ணிட்டான், காப்பி பண்ணி. ஏங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் சென்னை போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட வந்து வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. வந்து எல்லா வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் ப்ரொமோவே பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா வீடியோ காலின்றாங்க. இவங்க போன அந்த ஏதோ ஒரு வீடியோ மட்டும் எடுத்து சூப்பராக வச்சுக்கிட்டாங்க. இது போனதுக்கு இன்னொரு காரணம் என்ன, நம்ம வந்து சம்மரில் போயிட்டோம். வெயில், அங்கேயும் வெயில், கேமராவும் வெயில் பட்டு வீடியோவும் போச்சு. இந்த மாதிரி அங்கே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாதிரி மழை டைமு கொஞ்சம் நார்மல் டைமில் போயிருக்கணும். அது எவ்வளோ ரூபாய் ஃபைட்டு, இந்த அனிமல்ஸ் பார்த்தது, டான்ஸிங்க, அது பாகுபலிலாம் பயங்கரமா எடுத்துனோம். போய் அனுஷ்காட்லாம் போட்டு கை பட்டுச்சிருக்காங்க, செயின்லாம் எடுத்து கையில போட்டு. ஆமா, என்னென்னமே ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. அந்த அனுஷ்கா பாகுபலி 2 பார்த்தீங்கன்னா அனுஷ்காவெல்லாம் அந்த கூண்டுகள் போய் அடைச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள தான் போய் நான் உள்ள போய் சும்மா விளாண்டு இருந்தோம். அடைச்சு வச்சிட்டாரு இவரு, கீர்த்தி போய் அடைச்சிட்டாரு எங்களையும். வெளியே வர முடியல. அதெல்லாம் போராடி வெளியே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த சிவன் முதற்கொண்டு இருந்தது. அந்த சிவனை முதற்கொண்டு தூக்கிட்டு போயிட்டு பண்ற வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. பாகுபலி என்னென்னமோ இருந்தது. பாகுபலியே தனி கான்செப்டா போடலாம்னு ஐடியா பண்ணிச்சுதானே. ஒரு 1.5 நாள் டிராவலிங், போக 1 நாள் வர 1 நாள், எல்லாம் போச்சு. வீடியோக்காக பண்ணது எல்லாம் போச்சு. ட்ரெயின்ல ரொம்ப தனியா ஒதுக்கப்பட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இன்னொரு கம்பார்ட்மெண்ட் மாத்தி. ஆமா, B1 B2 அப்புறம் A1 தான். சரி, அந்த வீடியோலாம் கூட ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்க. ஆனால் நம்ம கரப்ட் ஆனது வந்து இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியும்
வளையல் வாங்குறதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? அதெல்லாம் காலி ஆகி போச்சு. வளையல் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கினேன் நான். அதெல்லாம் போட்டு பயங்கரம் பேசி வச்சுருந்தேன் நான். 7 அப்படி இப்படின்னு பேசி வச்சுருந்தேன். அதெல்லாம் போச்சு. ஆமாம், A to Z எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி விடுங்க, மீதி வந்து இதை தவிர எல்லா வீடியோ கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டாக போட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் எங்களை மன்னிச்சிக்கிங்க. எங்களுக்கு வந்து எங்கள் கேமராமேன் வந்து வீடியோ எடுத்தாப்புல, எங்கள் மேனேஜர் வந்து சேவ் பண்ணிக்க மறந்துட்டாப்புல, ஹீட்லேயே விட்டு கருக்கி விட்டாங்க. மெமரி கார்டு போச்சு, கரெக்ட் ஆகி விட்டது. வீடியோ எடுக்க முடியுமா? திருப்பி எடுக்க முடியுங்களா? நான் எடுத்து எல்லாம் நிறையா பக்கம் கேட்டும் பார்த்துச்சுண்ணே. அதாங்க நிறையா பக்கம் கேட்டோன்னே அவங்க பண்ண முடியாங்க. நாமளும் நிறையா சாப்பிட்டு வச்சு பண்ணி பார்த்தோம். ChatGPTயும் கேட்டு பார்த்தாச்சு. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி வீடியோ ஹீட்னால போயிடுச்சு அப்படின்ட்டு எடுக்க முடியும் அப்படின்னா அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசி எடுத்து. ஆமாங்க, யாருனாவது வந்து இந்த வீடியோ வந்து எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் உபயோகமாக இருக்கும். நாங்கள் எடுப்போம். இல்லை உங்களுக்கு எடுக்க தெரியும்னா சொல்லுங்கள். நாங்கள் வீடியோ தரோம், எங்களுக்கு எடுத்து கொடுங்க. நாங்கள் வந்து அதுக்கு பேமெண்ட் கூட பண்ணிடுறோம். ஏன்னா ரொம்ப நல்ல நல்ல வீடியோவாக எடுத்து வச்சுருந்தோம். மிகவும் 2 வீடியோலாம் வரும், 2-3 வீடியோலாம் வரும். 4 வீடியோ போச்சு. 4-5 வீடியோ காலி. ஒரு மாதத்தோட நாங்கள் ஐடியாவே பண்ணிச்சிருந்தோம். ஒரு மாதத்துக்கு இது பண்ணிக்கலாம், அடுத்த மாதத்துக்கு வேறு பண்ணிக்கலாம். இந்த மாதத்தோட இதே வந்து வேஸ்ட்டாக போச்சு. ப்ரோக்ராமே கெட்டுச்சு. சரி, இதனால நாங்கள் வந்து துவண்டு போக மாட்டோம். என்னங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து we will be back. தளர்ந்து போக மாட்டோம். we will come back. அவ்வளோதாங்க. அடுத்து நல்ல நல்ல வீடியோ, நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கம்பல்சரி என்டர்டைன் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணி இருக்கிற சுச்சுவேஷனில் அவ்வளோதான். சட்டரை சாத்திட்டு கிளம்புறது. திஸ் இஸ் KK லைஃப் ஸ்டைல்.